ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும். எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, ஆண்டவர் நடத்தினான்னு சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க. எப்படியா மனுஷங்களை அனுப்புவார், ஆபத்தில் இருக்கிற பொழுது தேடி வருவார். தூதர்கள் நம்ம தேடி வருவார்கள். நம்ம செய்வதெல்லாம் அவரை பிடிச்சுக்கணும். சிக்கனை பிடித்துக்கொள்ளும் என்று விவிலியம் சொல்கிறது. ஆண்டவர் அப்படி நம்ம ஜெபத்தில் பிடிச்சுக்கணும். ஆண்டவரை அப்படி நம்ம முதன்மைப்படுத்திடணும். ஆண்டவரோடு அப்படி நெருக்கமாக இருந்து விட வேண்டும். ஏதாவது சூழலில் நம்ம பாதுகாக்கப்படுவோம். எனவே இன்றைக்கு செய்தி இதுதான். நல்ல சமாரியன் கதையிலே வந்தது போல சொன்ன கதை தான் அது. அவன் வழியிலே அகப்பட்டுக் கொள்கிறான், கல்வர் கையில் சாகும் தருவாயில் தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஆம் என்று சொல்லும் வரை அவனுக்கு சாவு நேராது. 2 மனுஷங்க வராங்க, கண்டுக்காமல் போயிடுறாங்க. ஆனால் கடைசியில் ஒரு சமாரியர் வருகிறார். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை சமாரியர்கள் கொடுத்திருக்கிறார். வருவார்கள், உங்களை தேடி வருவார்கள். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். உங்கள் நிலையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து உயர்த்தப்படும்படியாய் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய மகளாய் நம்ம இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தவர்களோட சாட்சியங்களில் பாருங்கள், நிறைய சாட்சி சொல்லுவாங்க இல்லைங்களா? தியானங்களில், கத்தோலிக்க ஆலயங்களில் சொல்கிறேன், தியானங்களில் சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சிகள்லாம் பாருங்கள். ஆண்டவர் செஞ்சாருங்க, ஆண்டவர் வந்தார். நான் கோயிலில் ஜெபம் பண்ணிட்டு போனேன், இந்த கோயிலில் நடந்தது, இந்த இடத்துல ப்ரேயர் பண்ண நடந்ததுன்னு சொல்லுவாங்க. செவிங்க நடக்கும், செவிங்க தூதர்கள் வருவார்கள், அவர் உங்களை பாதுகாப்பார்கள். உங்கள் கல்லின் மேல் மோதாதபடி நீங்கள் தாங்கப்படுவீர்கள், திருப்பாடல் சொல்வது போல.